பெரியார் எல்லாம் அவ்வளவு பெருசா பேசுறாங்கல்ல, ஏன் அவர் பேசணும்லாம் ஏன் எடுத்து போடலாம்ல? வீரமணி அவர்கள்ட்ட எல்லாமே தொகுப்பு இருக்கு, ஏன் ஆடியோஸ் வெளியில வரல? யூடியூப்ல எல்லாம் வெளியில வந்தா அவரோட உண்மையான ஸ்பீச்சோடைய தன்மை என்னங்கிறது வெளியில வந்துடும். ரொம்ப தப்பு தப்பா இருக்கும் அவரோட பேச்சு. மெயின் ரீசன் என்னன்னா, சுயமரியாதை பற்றி பேசுற ஒரு நபரு மற்ற ஒரு, அதாவது எப்படின்னா பயமக்க அப்படின்னு சொல்லுவாங்களா? பயமக்கனா என்னங்க? அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் பேசுவாரு. இப்படி எல்லாம் சொல்லி ஒரு மதத்தை ஒட்டிவிட்டாலும் உன் மதப்படி நீ தேவையா மகன்னா, உன் சாஸ்திரப்படி உன் தர்மப்படி நீ தாச்சு மகன், நீ கும்பிடுற கடவுளுடைய கற்பனைப்படி நீ தாச்சு மகன். எந்த மனுஷனுக்காவது கருவறை அறிவு இருந்தா ஒரு கடவுளை கும்பிடுவானா? நம்ம தேவையா மகனா உண்டாக்குன கடவுளை மகா தெரிஞ்சு விட்டவனால அயோக்கிய பசங்க முக்கிய பசங்க கடவுள் இல்லைங்களா கடவுள் இல்லைங்களான்னு இருக்கிற முடியும். நீ யாருக்கு பிறந்த உங்க ஒப்பனுக்கு நீ பிறந்த எனக்கு பிறந்தீங்களா நீ பாப்பான். உனக்கு மான வெட்டமே கிடையாது, எங்க போய் சாகுறது நாமோ? இப்படி எல்லாம் சொல்லி ஒரு மதத்தை ஒட்டிவிட்டாலும் உன் மதப்படி நீ தேவையா மகன்னா. அவர் தமிழர்களை அட்ரஸ் பண்ணும் பொழுதெல்லாம் அவர் இந்த வார்த்தையை சொல்வார். இது சுயமரியாதை அப்படிங்கறதுல எந்த இடத்துல நீங்க ஏத்துக்க முடியும்? இது சுயமரியாதை அற்ற மக்கள் தான் ஏத்துக்கிட்டு இருப்பான். இவரோட பேச்சை கேட்டுட்டு இதுக்கு கோவப்படாம இருக்கானா அவனுக்கு சுயமரியாதை இல்லைன்னு அர்த்தம். நான் உங்களை நம்பாமல போயிட்டு நாள்ல இது ஒரு 100 பேரோ 1000 பேரோ பாத்துருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்களும் போய் தேடி பாக்குறதுக்கு எங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பீச், அவரோட கான்வர்சேஷன் ஸ்பீச் இருக்குல்ல, முழுசா ஒரு 1 மணி நேரம் ஸ்பீச் எடுத்து வைங்க. அதுல அவரு 2-3 தேமக்கையாவது வந்துரும் வராம இருக்காது எந்த ஸ்பீச்சுமே. எந்த ஸ்பீச் நீங்க எந்த ஊர் ஸ்பீச் எடுத்துக்கோங்க,